மக்களே வெல்கம் பேக் டு ஃபைஸ் பர் சேனல். இன்னும் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 14 தான் எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜெயிச்சா நம்ம கன்ஃபார்ம் குவாலிஃபைங். ஏற்கனவே அந்த பிளே ஆஃப்ஸ் எப்பவுமே குவாலிஃபை ஆகிடுச்சு, சீல் பண்ணியாச்சு இந்த இடத்த. பட் டாப் 2ல் வந்து நமக்கு டாப் 1 சீல் பண்ணியாச்சு. பட் 99% சீல் பண்ணியாச்சுங்க. இன்னும் ஒரே மேட்ச் மட்டும் ஜெயிச்சா என்ன ப்ரோ தோத்துனீங்களா ப்ரோ? 12க்கு 8 ப்ரோ? சரி 12 நான் லெவலுக்கு 10னா அவங்க 12க்கு 8. ஸோ லெவலுக்கு வந்து எல்லாருமே 7 தான். அடுத்த டீம் லெவலுக்கு 7, லெவல் 6 ஒன்று இருக்குது. லெவலுக்கு 5, லெவலுக்கு 7 தான் ப்ரோ, அது ஹையஸ்ட்டு. லெவலுக்கு 8 அதே லெவல் தான். ஸோ 12க்கு 8னா அடுத்து வர 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே 10 தான் வருவாங்க. ஸோ நான் இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஏன்னா 10 தான் வருவாங்க 2 ஜெயிச்சா. நம்ம ஆனால் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே இந்த 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே நம்ம லெவல் மேட்ச் ஜெயிச்சிருவோம். ஸோ கம்ஃபர்டபுள் குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ கம்ஃபர்டபுள் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டாப் 1 பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆச்சு. டாப் 2ல் டாப் 1 பிளேஸை பிடிக்கணும்னா அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும், கம்ஃபர்டபுள் குவாலிஃபை. இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை, இந்த 3 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும். ஓகே மக்களே, வாங்க பிளேயிங் ஸ்குவாடு எதுவும் மாற்றணுங்க, அதே பிளேயிங் ஸ்குவாடு தான். ஓகே, சூப்பர் செட் தேவையில்லை. ஓகே மக்களே, மேட்ச்குள்ளே போயிடலாம். குவாலிஃபையர் டு பிளே ஆஃப்ஸ் டாப் 1 பொசிஷனுக்கு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த மேட்ச்சில் டீம் அடுத்து வர 2 மேட்ச்சுமே 2ல் ஏதாவது 1 ஜெயிச்சாலும் இது ரேஸ் தான். 2 தோத்தா கூட பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, ஹெக்ஸா டைல்ஸ் கேட்டிருக்காரு. எப்பவுமே தலை தான் தொடுவான். MS தோனி தலை தானே, அதான் தலை தொட்டிருக்கோம். எப்பவுமே டாஸ் ஜெயிப்போம், இந்த மேட்ச் டாஸ் தேவை பார்ப்போம். ஓகே மக்களே, டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்துருக்கோம். ஓகே மக்களே, கேகர் டீம் பார்த்தீங்கன்னா டெவான் கார்னர், நிதிஷ் ராணா, அபிஷேக் பரோல், அங்கிரிஸ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல் போயிடுச்சு. நம்ம டீம் ஸ்குவாட் எந்த சேஞ்சும் இல்லை, அதே ஸ்குவாடு தான். டேவிட் மில்லருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தெரியும் அம்பையர்ஸ் வாக்கிங் பண்ணுறாங்க உள்ள, அதான் அவங்க ஸ்குவாட் பார்த்துடலாம். டெவான் கார்னர், நிதிஷ் ராணா, அபிஷேக் பரோல், அங்கிரிஸ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரே ரசல், சிங், பிரின்ஸ் யாதவ், மிச்சல் ஸ்டாக், வருண் சக்கரவர்த்தி மற்றும் சேத்தன் சக்கரையா. சிங் வந்து எனக்கு தெரிஞ்ச அஸ்தீப் சிங்காக இருப்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ அவங்க ஃப்ளாக் தான் எப்பவுமே அங்கே பறக்கும். இது நான் எல்லா வீடியும் ரெகுலராக சொல்லுவேன். வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஓகே மங்களே, கேகேஆர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, கொடி பறக்கும். டெவான் கார்னர் மற்றும் நிதிஷ் ராணா நம்ம இறங்கியிருக்காங்க. இவங்க கூட நம்ம 2வது மேட்ச் ஆட போகிறாங்க. ஸ்ட்ரைட் அவே ஜஸ்பிரீத் பும்ரா பால் எடுத்து ஓவர் பண்ணுறாரு. தானஸ் வந்து ஆர் யூ ரெடி என்பிஎல் 2025 சீசன் 1 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம் என்ன இப்போ பவுலிங்கே போடுவான்னு சொல்லி நிறைய மேட்ச் பவுலிங் போடுறேன்னு கேட்கலாமா ப்ரோ? போர் அடிக்குது. நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்பிக்கை தான் பவுலிங் போடுறேன். மக்களை ப்ளீஸ் பார்க்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல்லைக்கன் தட்டி பாருங்கள். மக்களை ப்ளீஸ் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். லைட்டாக சப்போர்ட் இருந்துச்சு, பட் இப்போ குறைஞ்சிடுச்சுங்க. ரொம்ப தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன். கொஞ்சம் ஒரு 1000 வியூஸாக போங்க, ஒரு 500 பேர் லைக் பண்ணுங்கள். பார்க்குற மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காசாக பணமா தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க, ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு பால் டேட் ஆயிடுச்சுங்க, லெக் கட்டர். 2வது பால் போடுறோம். இந்த மேட்ச் வந்து பவர் பிளே மட்டும் ஓவர் போட்டு முடிச்சிடலாம். ஓகே, உள்ளத்தையும் போட்டிருக்கோம். நிச்சயமாக அவுட் இல்லை, பட் ஸ்ட்ரைட்டாக ஃபைனல் லெக்கில் ஃபீல்டிங் வைக்கணும்னு நினச்சி பண்ணிட்டேன் ப்ரோ. பட் இங்கே பவுண்ட்ரி போயிருக்கு, கம்ஃபர்டபுள் பவுண்ட்ரிங்க. டெவான் கார்னர் போன மேட்ச் வந்து கோல்டன் டக்காக தான் நினைக்கிறேன், பட் இந்த மேட்ச் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு. பண்ணுறது அப்படின்னா ஃபீல்டிங் மாற்ற மட்டும் இந்த வாட்டி கரெக்டாக மாற்ற போகிறேன். ஓகே மகளே, ஹாஃப் கட்டல் போட போகிறோம். என்ன ப்ரோ ஆக போகுது? அவுட் ஸ்விங்கே வைப்போம், என்ன ஆக போகுதுன்னு பார்ப்போம். டக்குன்னு யாக்கர் போடும். என்ன ப்ரோ ஒயிட் போயிடுச்சு, அழகாக தட்டி விட்டேன். என்ன ப்ரோ ஃபைனல் ஃபீல்டிங் வைக்கணும்னு நினச்சே மறந்துட்டேன் ப்ரோ. வைக்க போகிறேன்னு சொல்லி தான் கட் பண்ணேன். பட் டெவான் கார்னருக்கு ஒரே சைடில் பேக் டு பேக் பவுண்ட்ரி, இதெல்லாம் ரொம்ப புவர் டெலிவரிங்க. ஓகே மக்களே, ஃபீல்டிங் செட்டப் பண்ணியாச்சு. ரிவர்ஸ் ஸ்விங் போட போகிறாங்க இந்த மேட்ச். இந்த மேட்ச்ன்ட்டேன். பட் இந்த மேட்சும் அவுட் ஆக முடியுமா? இல்லை ஒரு ஓவர் போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவோம். எனக்கு போர் அடிக்குதுங்க பவுலிங் போட்டு. அடுத்த மேட்ச் வேணால் ஃபுல் பவுலிங் பண்ணுவோம். டேரக்ட் பண்ண முடியுமா? ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்பெஷல் பார்க்க முடியுமா? இல்லைங்க, டேரக்ட் பண்ணிச்சு. ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்பெஷல் பூஸ்டில் ஓடிட்டு இருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு நக்கல் டெலிவரி போடுவோங்க. ஒரு மாதிரி ஸ்லைட்லி அவுட் ஸ்விங் போடுவோம். பட் ஸ்ட்ரைட்டாக யார்கர் ஃபுல் டாஸ் போட்டிருக்கோம். இதே மாதிரி தாங்க லேட்டாக அவுட் அடிக்கிறார். சில டைம் அவுட் ஆயிடுவார். பட் டேரக்ட் ஹிட் தொட்டிருக்கோங்க. இதுக்கு நம்ம டேரக்ட் த்ரோவே தொடலாம். டேரக்ட் தொட்டால் ரொம்ப லேட்டாக தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக வந்து அடிக்குது வரும்போது மட்டும். ஒரு இன்ஸ்ட்ரிங் டெலிவரி போட போகிறாங்க இந்த வாட்டி. ஓகே ப்ரோ காமான் ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி ஸ்டெக் ஆயிடுச்சு ப்ரோ. பட் இது புவர் ஒய்டா ப்ரோ? உள்ளதான் ப்ரோ போட்டேன். என்ன ப்ரோ நடக்குதுங்க? என்ன கொஞ்சம் தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள். இது ஒரு புவர் ஒய்டுங்க இங்கே மனசாட்சியே இல்லாமல். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஓகே, ஸ்டெக்காதுங்க, பயங்கரமாக ஸ்டெக்காது. பட் இது ஒரு நல்ல பால். ஒரு ஓவரில் 11க்கு நோ லாஸ். ஓகே மக்களே, ஆட்டோ சந்திக்கிறேன். ஓகே மக்களே, ஆட்டோ வந்ததில் 154. அபிஷேக் பரோல் 54 அடிச்சிருக்காருங்க. செமையாக அடிச்சிருக்காரு போல் இன்னைக்கு. யார் என்ன ப்ரோ
ஜாஸ் 2 விக்கெட்டு, ஜடேஜா 1 விக்கெட்டு. எல்லாருமே எக்கனாமி. ஒருத்தர் புவி மட்டும் 6.5. எல்லாமே 7, 7, 7.5. ஜாஸ் 9.25. ஏன் ப்ரோ இப்படி போட்டிருக்கீங்க? பட் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சொல்ல மாட்டேன். ரோஹித் சர்மா மற்றும் தேவால் பிரேஷ் விராட் கோலி ஒன்றரை உள்ளாங்க. அவர் இறங்கினா அவுட் ஆயிடுறாரு. ஓகே, இப்போ அங்கே பேட்டிங் பண்ணுறதுனால நம்ம ஃப்ளாக் தான் பார்க்கும். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் தட்டிட்டு பாருங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓப்பனர்ஸ் களம் இறங்குறாங்க இங்கே. தேவால் பிரேவிஸ் மற்றும் ரோஹித் சர்மா. ஃபர்ஸ்ட் பால் போல வராது பிரின்ஸ் யாதவ்ங்க. பிரின்ஸ் யாதவ் டு தேவால் பிரேவிஸ். இங்கே ஸ்ட்ரைட்டாகவே அபிஷேக் பொருள் தாங்க. ஒரு இன்னைக்கு 54 ரன் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேனில். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வச்சாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபீலிங் நடக்குங்க. பட் இங்கே ஸ்டெக் ஆகுது. பட் தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பால், சரியான பேட், சரியான பவுண்ட்ரி. எடுத்தோடனே லென்த்தில் போட்டால் டெவால் பிரேவிஸ் ஸ்பெஷல் காட்டிடுவாருங்க. சரியான பவுண்ட்ரி ஃபார் டெவால் பிரேவிஸ். ஸ்டெக் ஆகுது ப்ரோ. ஓகே மக்களே, இப்போ வந்து செகண்ட் பால் போயிட்டுருக்கு. என்ன ஆக போகுது? ஓகே, இந்த வாட்டி லாங் ஆஃப் அடியை ட்ரை பண்ணுவோம். என்ன ப்ரோ இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டாக கையிலே ப்ரோ நோ ப்ரோ. நினச்சேன் ஸ்ட்ரைட்டாக கையில் போயிடுச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு நினச்சேன். பட் டெவால் பிரேவிஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட்டுங்க. அவர் இன்னும் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டில் இருந்திருக்க வேண்டியது. பட் இந்த படுபாவி பக்கு கேம்னால ஒன்று பக் ஆயிடுச்சுங்க இந்த கேமு. டெவால் பிரேவிஸ் கான் ஃபார் 4. விராட் கோலி வந்திருக்காருங்க. இது ஓப்பனே இறக்கி விட்டலாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் பயங்கரமாக ஸ்டெக் ஆகுது. பயங்கரமான ஸ்டெக்லேருந்து மீன் வந்தாச்சுன்னு பார்ப்போம். பட் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிக்க முடியாதுங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. நேராக கையில் இல்லை. 2 இயர்லி. பட் நாளைக்கு மேலே போகிறனால ஃபஸ்ட்டு பவுண்டரி ஃபார் விராட் கோலி. டைமிங்கை தாங்க மாற்றணும். பாருங்கள், குட்டே பர்ஃபெக்ட் அளவுக்கு குட்டியாக இருக்குங்க. எப்படிங்க டைம் பண்ணுறது? இந்த ஹார்டு எக்ஸ்பர்ட் மோடு மாதிரி இருக்குங்க சொல்ல போனால். ஃபஸ்ட்டு ஹார்டு ஈஸியாக அப்புறம் வந்துச்சு அடிக்க. பட் இப்போ தாங்க ஹார்டு கஷ்டமே புரியுது. பாருங்க, ரொம்ப இந்த பாருங்க எவ்வளோ குட்டி ஆகிட்டாங்க பாருங்க. லாஃப்ட் போட்டால் ரொம்ப குட்டி ஆக்கிடுறாங்க, மனசாட்சி இல்லாதவங்க. பட் இது ஒரு இயர்லி நைஸ் டே ஷாட். நல்ல பவுண்ட்ரிங்க. விராட் கோலி பேக் டு பேக் பவுண்ட்ரி. தரமான பவுண்ட்ரி. கேகேஆர் பவுலர்ஸை அடித்து பிரிக்கிறாங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்ஸ்மேன்ஸ். பட் ஃபைன் லெக்கில் ஒரு கேப் இருக்கனால ஒரு 1 o'clock டிகிரி ஷாட் அடிக்க முடியும். ஒரு ஸ்வீப் அடிக்காருங்க. விராட் கோலிக்கு ஹேட்ரிக் பவுண்ட்ரி. சரியா அடிச்சிட்டுருக்காரு விராட் கோலி பேக் டு ஃபேமுங்க. இங்கே விராட் கோலி வச்சு ஒரு 50, ரோஹித் சர்மா வச்சு ஒரு 100 அடிக்க போகிறவங்க நம்ம. ஸோ அதனால ஒரு சிங்கிள் ஷாட் ஆடி இருக்கோங்க. இங்கே ஒரு ஓவர் முடிவில் நல்ல வேலைக்கு 17க்கு 1 விக்கெட். வருண் சக்கரவர்த்தி உள்ள பவுலிங் போட வந்திருக்காருங்க. ஒரு ஸ்பின்னர் 7 மேட்ச் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட். பட் எக்கனாமிக்கலி ரொம்ப புவராக என்னன்னு தெரில, பார்க்கவே இல்லை ஸ்டாட்ஸு. ஓகே, ஃபுல் டாஸாக போட்டிருக்காரு. பட் விராட் கோலி ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காருங்க. ஒரு நல்ல அல்வா பால் ஃபார் விராட் கோலி. இங்கே கை வலிக்குச்சுன்னா நான் விட மாட்டேன் ப்ரோன்னு சொல்லியிருக்காரு. டைமிங் வேணால் மிஸ் ஆகலாம், பட் அக்யூரசி மிஸ் ஆகாது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சரியான பிளேஸ்மெண்ட் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. ஒரு சீனியர் பிளேயர்ன்ட்டு இதாங்க தேவை நம்மளுக்கு. ஓகே, இதுவும் ஸ்ட்ரைட்டாகவே அறைவோம். இது ஒரு மாதிரி ஆக்கலை போட்டிருக்காரு. பட் ஸ்ட்ரைட்டாக போயிருக்கனால பவுண்டரி கிடைக்க வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, நல்ல ஃபீல்டிங்காங்க. ஸோ 2 ரன் தான் கிடைக்கும். குயிக் டபுளுங்க. ஒரு மாதிரி ஸ்டெக்காது இங்கே. பட் ஒரு 5 லெக்கில் ஒரு ஷாட், 1 o'clock டிகிரி ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் 5 லெக்கில் தான் அடிச்சிருக்காரு. பட் லைட்டாக 1 o'clock டிகிரி ஷாட் மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு சரியான பவுண்ட்ரி, பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃபார் விராட் கோலி. பட் ஒரே ஒரு கெஸ் பண்ணுங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஹேட்ரிக் பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன் கெஸ். பட் ஒரே கெஸ் பண்ணுங்கள், இந்த 1 o'clock டிகிரி ஷாட் வந்து ஒரு யூடியூபருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாட்டு. ஓகே மக்கள், லாஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். பட் இல்லைங்க, ஹேட்ரிக் பவுண்ட்ரி இல்லை. ஓகே, தூக்கி போட்டிருக்காரு, தூக்கி அடிச்சிருக்காரு. சரியான பவுண்ட்ரி ஃபார் விராட் கோலி. பேக் டு பேக் பவுண்ட்ரி. இங்கே தரமாக அடிச்சுட்டு இருக்காருங்க. சரியான பார்ட்னர்ஷிப் இன்ஃபேக்ட் இங்கே. ஓகே மக்களே, ஒரு மஸ்ட் வின்னிங் கிடையாது. 3 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிச்சா போதும். பட் இந்த மேட்ச் ஜெயித்து பிளேயர்ஸ்குள்ளே கன்ஃபார்ம் ப்ரோ. பட் நான் சொல்லியே வாயமுள்ள அவுட் ஆகிட்டான் விராட் கோலி. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? மஸ்ட் வின்னிங் இல்லை, 3 மேட்ச் 1 மேட்ச் ஜெயிச்சா போதும். ஏன்னா அவங்க வந்து ஜெயிச்சாலும் ஈக்குவலாக தான். நம்ம 3 மேட்ச்சில் தோற்று அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாலும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் பாயிண்ட் நெட் வந்து நம்ம தான் அதிகமாக இருப்போம். இல்லை ஏதாவது மர்மமாக நடந்ததும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி ஜெயிச்சா கன்ஃபார்ம் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருப்போம், டாப் 1ல் அப்படின்னு சொல்லி வாயமுறை கூட அவுட் ஆகிட்டாங்க ப்ரோ. பட் ருத்ராஜ் கைக்வாடுங்க இருக்காரு. என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 12க்கு 8 வர பால் 2 டீம் இருக்காங்க. வந்தவங்க 2 டீம் இருக்காங்க. ஒரு டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ராஜஸ்தான் ராயல்ஸு. அவங்க 2 மேட்ச் ஜெயிச்சாலும் 10 மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி 10 மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ அவங்க ஜெயிச்சு நம்ம 3 மேட்ச் தோற்றாலுமே நெட் ரன் நம்ம தான் அதிகமாக இருப்போம். பட் குறைஞ்சாலும் குறையுங்க. அதனால் நெட் ரன் பிரச்சனை இருந்தால் கஷ்டம். பட் டாப் 2ல முடிச்சிடலாம்.
அதனால வந்து நம்ம வந்து இந்த மேட்ச் இந்த 3 மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சா கூட கன்ஃபார்ம் நம்ம தான் 11. ஏன்னா எந்த டீமுமே 11 விட்டு வர மாதிரி இல்லை இப்போதைக்கு. 2 ஓவர் முடியல 35க்கு 2 மக்களே. அமைதியாரு பார்ட்னர்ஷிப் இங்கே அமைதியாக இருக்குங்க. அமைதியாக இருக்குது சரி என்ன ப்ரோ வளர்றேன் ஆக்சுவலி வந்து அமைதி காப்புக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் அமைதியாருன்னு சொல்லிட்டேன். கேட்டுச்சானு தெரில. பட் ஸ்ட்ரைட் ஒரு ஷாட் அடிப்போங்க. தூக்கி விட்டுருக்காரு பட் 2 இயர்லி பட் கைக்கு போகல. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக போயிருக்குங்க. கோடை கிழிச்சிட்டு என்பிஎல் 2025 சைட் ஸ்க்ரீனில் அப்ளை பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே சரியான பவுண்ட்ரி. என்ன ப்ரோ இப்படி ஸ்டெக்காது ப்ரோ லைட்டாக ஸ்டெக் கிளிச் ஆகிற மாதிரியே இருக்குது. ஓகே மக்களே அந்த பண்ண வேண்டியதான் ஸ்டோரேஜில் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இனிமேல் ஸ்டெக் ஆகாது. பட் ஹாஃப் சைடில் ஷாட் தேவரா ரிஸ்கி ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் ரோஹித் சர்மாவுக்கு 2வது பவுண்ட்ரி. இங்கே பேக் டு பேக் பவுண்ட்ரி ஃபார் ரோஹித் சர்மா. 400 ஸ்ட்ரைக் ரேட் இன்ஃபேக்ட். ஓகே மக்களே 43க்கு 2.2 ஓவரில். ஓகே இந்த ஓவர் வந்து 60 ரன் அடிக்க முடியும் பார்ப்போம். பட் தூக்கி இல்லைங்க ஒரு 7 ஷாட் போர் டைம். டெவான் கான்வே ஒன்றும் பெருசாக பண்ணாட்டியும் பட் அபிஷேக் போரால் கீப்பர் பெருசாக பண்ணியிருக்காருங்க. இங்கே ஹாஃப் சைடில் ஒரு ரிஸ்கி ஷாட் ப்ரோ அடிச்சிருக்காரு. தலைக்கு மேலே போயிருக்கு. சரியான பவுண்ட்ரி ஃபார் ரோஹித் சர்மா. ஓகே மக்களே என்ன ப்ரோ நீங்கள் ஹாஃப் சைடில் எப்படி ஃபீல்டிங் வைக்கிறா? பட் ஹாஃப் சைடு அடிக்க பயமாக தான் இருக்குது. பட் இன்னொரு ரிஸ்கி ஷாட்டிங்க ஃப்ரம் 2 எல்லி அடிச்சிட்டோங்க. பட் கேப்பில் போயிருக்கு. இது ஒரு பவுண்டரிங்க. ரோஹித் சர்மா மேக்ஸிமம் ஆஃப் சைடில் தான் டீல் பண்ணுறாரு. ஓகே மக்களே ரைட் சைடில் கேப் இருக்குது. அந்த கேப்பில் கரெக்டாக அடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பட் ட்ரை பண்ணுவாங்க. தூக்கிக்குள்ளே போட்டான். ஏன் ப்ரோ பண்ணுற ரொம்ப புவர் ஜட்ஜ் அந்த டிசிஷன் ஃப்ரம் சிஎஸ்கே பேட்டர்ஸ். பட் 3 ஓவரில் 2 விக்கெட் போனாலும் 51 ரன் அடிச்சாச்சுங்க. என்ன ப்ரோ 2 விக்கெட் போயிடுச்சா? விராட் கோலி அவுட்டா? என்ன ஆமாம் விராட் கோலி அவுட்டு. சொல்லப்போனால் மறந்துட்டேன். அது அவுட்டானே மறந்துட்டேன். பட் ரோஹித் சர்மா அங்கிட்ட ஆரஞ்சு கேப் லீடர் இருக்காதுங்க. அதனால ருத்ராஜ் வச்சு அடிக்க வேணாம் இப்போதைக்கு. ப்ரோ ஸ்வீப் ஷாட் ப்ரோ இல்லை ப்ரோ ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆயிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ யூ பியூட்டி ப்ரோ. ஓகே ஒரு ஃபைன் லெக்கில் ஒரு தவறான ஷாட் அடிக்க போகிறோம். பட் தேவையான ஷாட்டுங்க. ஓகே மக்களே டெவான் கான்வே இங்கே காட்டுறாங்க. ஏன் காட்டுறீங்க கேட்கறதுனால டெவான் கான்வே காட்டிடுறாங்க ஏன்னு தெரில. அவர் அடிக்கவும் மாட்டுறாரு பட் அவரை காட்டுறாங்க. ஓகே ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட்டை விட்டுட்டு ஓடுவோம் மக்களே ஓடுவோம் காமான் ப்ரோ. ஓகே ஓடியஸ் கன்ஃபர்டபுள் சிங்கிள் மக்களே. அந்த பால் ஒரு நோ பாலுங்க. தூக்கியே அடிச்சிருக்கலாம். பட் ரோஹித் சர்மாக்கு இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட். ஓகே மக்களே ரெக்யூட் ரன் 5.88 தாங்க. ஓகே ரோஹித் சர்மாக்கு ஒரு ஃப்ரீ ஹிட். என்ன ஆக போகுது? தூக்கி அடிச்சிருக்காரு. சீன் ஃபேக்ஸ் ஃபர்ஸ்ட் 6 ஃபார் ரோஹித் சர்மா மற்றும் ஃபர்ஸ்ட் 6 ஃபார் சிஎஸ்கே. இங்கே ஃப்ரீ ஹிட்டில் மூலியமா வந்திருக்குங்க. அந்த 6 தரமாக அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. எவ்வளோ நானும் பொறுமையாக இருப்பேன். இனிமேல் நான் ஹிட்மேன் ப்ரோ. ஒரு எபிசோட் ஹிட்மேனின் மரண நடின்னு போட்டிருப்பேன். பட் இந்த எபிசோட் தாங்க அது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போல்டு நான் இப்படி பேசினாலே அவுட் ஆயிடுவாங்க ப்ரோ. வாய் சும்மாவே இருக்காது. ஏன் ப்ரோ ஒய் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அப்படி இந்த ஹாஃப் சைடில் அடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். எப்போவுமே தெரியும் விலகி போய் அடித்தாலே இந்த மாதிரி பால் உள்ளே போயிடும். எப்போவுமே இப்படி தாங்க அவுட் ஆகும் ஹாஃப் சைடில் அடித்தாலே. ஒன்று LBW தாங்க கரெக்டாக அதே மாதிரி போட்டார். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இப்படி அடிக்க வேண்டியது இப்படி அடிச்சிட்டேங்க. பட் ரோஹித் சர்மா கன்ஃபார்ம் தோண்டிட்டோம். டேவிட் மில்லர் மேட்சின் நம்பிக்கை ஒருத்தர் வந்திருக்காரு உள்ள நம்பிக்கை. இவர் நின்றாலே மேட்ச் ஜெயிச்சிருவோம். பட் இவர் நிற்கணுங்க. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதனால ஒரு ரிஸ்கி ஷாட். என்ன ப்ரோ இப்படி ஸ்விம் பண்ணுற? யார் ப்ரோ நீ? என்ன ஐயா ப்ரோன்னு தெரியல. வெங்கடேஷ் தான் இருக்கும். சரி இல்லை வெங்கடேஷ் தான். சரியான ஷாட்டுங்க. கேப்பில் அடிச்சிருக்காங்க. தரமான டபுள் பவுண்டரின்னு நினச்சேன். பட் டபுள் தான். குயிக் டபுள். அங்கே 4 முடிவில் 61க்கு 3 விக்கெட். ஓகே மக்களே சேத்தன் சக்கரையா உள்ளே வந்திருக்காரு. சக்கரை சாப்பிடுங்க சேத்தன் சக்கரையா. ஓகே இந்த பால் வந்து ஃபைன் லெக்கில் ப்ரோ அடிச்சிருக்காரு ப்ரோ. பட் ஃபைன் லெக்கில் ஆள் இல்லை. ஃபைன் லெக் விளையாடியும் லைட்டாக ஃபைன் லெக் ரொம்ப ஃபைனாக போயிருக்கு. பட் சரியான பவுண்ட்ரிங்க. சேத்தன் சக்கரையாவை வெல்கம் பண்ணியிருக்காருங்க ருத்ராஜ் கைக்வாட் ஒரு பவுண்டரியோட அடிச்சு. பட் டேவிட் மில்லர் அங்கே நிற்கிறாரு. ஓகே ருத்ராஜ் கைக்வாட் ஆன் ஸ்ட்ரைக் நவ். தூக்கி அடிச்சிருக்காருங்க. பொறுமை ஸ்லோ பால் போட்டார். பட் அதெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏமாற மாட்டேன் ப்ரோன்னு சொல்கிறது தான் வேறு எதுவும் சொல்லிட்டேன். பட் பேக் டு பேக் பவுண்டரி. சேத்தன் சக்கரையாவை வெல்கம் பண்ணுறாருங்க ருத்ராஜ் கைக்வாட். ரொம்ப என்ஜாய் பண்ணி அடிச்சிட்டு இருக்காரு சேத்தன் சக்கரையா. அதான் சக்கரையான்னு சொல்கிறேன். பட் இந்த பால் ஒரு ரிஸ்கி ஷாட். இது ரிஸ்கி ஷாட்னாலே நான் அவுட் ஆகிடும் எப்பவுமே. பட் ஸ்ட்ரைட்டாக கோல்டு குடிப்போம். ஐயோ போச்சு ப்ரோ. ஸ்ட்ரைட்டாக கோல்டுக்கு என்ன ப்ரோ கோடி கிளிப்பேன்னு சொன்னேன். பட் இவர் இஷ்டத்தை ஆடுறாரு. தேவையில்லாமல் நான் சொன்னேன்னா அவுட் ஆகிறேன்னு சொல்லி அவுட் ஆனேன்.
ப்ரோ என்ன நான் தட்டி தான் ப்ரோ ஆட போகிறேன், தூக்கி அடிக்க மாட்டேன் ப்ரோ. பாருங்கள் 20 ஓவர் தட்டி ஆடுறேன்னா இதை மட்டும் பாருங்கள். தலை தோனி உள்ளே வந்திருக்காருங்க. போன மேட்ச் ஒரு சரியான 100 நினைக்கிறேன். பட் இந்த மேட்ச் முடிச்சு கொடுக்க முடியுமா தலை தோனியால்? தலை தோனி வாத்தலை முடிச்சுட்டா தலை தேவை ஷாட்டு. பட் ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரிக்கு ஆஃப் சைடில் ஒரு தேவைன்னா ரிஸ்கி ஷாட். என்ன ப்ரோ நீ வாய் ரொம்ப உளருது. பட் சரியான பவுண்ட்ரிங்க, தேவையான நேரத்தில் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. இந்த பால் ஒரு பவுண்ட்ரியா? வா ப்ரோ வாத்தலை அடித்தலை தூக்கி அடிச்சிருக்காருங்க. சரியான குட் டைமிங், பட் சரியான கலெக்ஷன் ஷாட். பாருங்க எங்கேயும் வந்து ஸ்விங் ஆகி கணிச்சிரியோ ஸ்விங் இன்ஃபேக்ட் போட்டாரு. பட் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம பியூட்டி தலை போன மேட்ச் எப்படி அடிச்சு கொடுத்து 100 அடிச்சு கொடுத்து மேட்சை முடிச்சு வச்சாரோ அது மாதிரியே முடிக்க வைக்க முடியுமா? இப்போ ஸ்ட்ரைட்ல ஏறிங்க ஒரு 6 யங்ஸ்டர் விண்டர்ஸ் தலை பேக். போன மேட்ச் ஒரு 100 போட்டாரு. சப்ஸ்கிரைபர் கேட்டனால ஓப்பன் பண்ண விட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நோ பால் ஃப்ரீ ஹிட்டில் மட்டும் தாங்க 6 அடிக்கிறோம் இந்த மேட்ச்சில். பட் இறங்கி வந்து லாங் ஆஃபில் ஒரு அடிங்க. வா பியூட்டி தலை சரியான நோ பால். இங்கே பாருங்க எப்படி கால் வெளியே போயிருக்கு. பட் ஒரு சரியான நோ பால் தலை இறங்கி வந்து விட்டாருங்க. இது ஒரு ரீப்ளே காட்ட மாட்டாங்க. ஓகே மக்களே, இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் என்ன பண்ண முடியும் பேட்ஸ்மேனால? அது தலை தோனி என்ன பண்ணுவார், என்ன பண்ண முடியும் உலகத்துக்கே தெரியுங்க. பட் குட்டில் பட்டிருக்கு. பட் நேரம் அவுட் ஆகிருப்பார். ஓகே மக்களே, 5 ஓவர் முடிவில் எத்தனை ரன் தெரியல. 5 ஓவர் முடிவில் 84க்கு 4. ஓகே மக்களே, யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா யார் ப்ரோ? வருண் சக்கரவர்த்தியா? வருண் சக்கரவர்த்தி தான். பேரை படிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ கேப் இருக்குங்க டேவிட் மில்லருக்கு. தூக்கி அதே கேப்பில் சொருகி இருக்காருங்க டேவிட் மில்லர். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரிங்க. ப்ரோ பால்கர் ப்ரோ ஏன் ப்ரோ ஹார்ன் அடிக்கிற? அது மட்டும் இல்லாமல் நோ பாலுங்க. என்ன ப்ரோ வரிசையாக நோ பாலாக போட்டுட்டீங்க? இங்கே மக்களே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால ஃப்ரீ வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே மக்களே, இப்போ வந்து இந்த பால் என்ன பண்ண போவோம்? லாஃப்ட் போடுவோம். ஓகே, பவுலிங் போகிறாருங்க. அவுட்டை மட்டும் ஆயிடக்கூடாது. சரியான 2 leg ஷாட் போச்சு நேராக கையில் ப்ரோ. இல்லை ப்ரோ ரன்னு ப்ரோ டைம் தொட்டுட்டு கையில் ப்ரோ டைவ் போட்டாச்சு. சரியான டைவிங்க. இங்கே கரண்ட் ரன் ரேட் 17.44. ரெக்யூட் ரன் ரேட் 3.5 தான் தேவை. ஒரு ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் இல்லைங்க. லெக் ஸ்டைலில் பர்ஃபெக்ட். சரியான ஹியூஜ் சீஸிங்க. யார் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் டேவிட் மில்லர் எப்படி அடிச்சு முடிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி ஆடிட்டு இருக்காருங்க. தலை தோனி ஸ்டைக்கில் வச்சு தரமாக ஆடிட்டு இருக்காரு. ஓகே வாங்களே, இந்த வீடியோ வச்சு உங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டி பாருங்கள். ஓகே, 111 மீட்டர் 6ங்க இங்கே. ஓகே ஸ்ட்ரைக் இன்னொரு ஷாட் அடிக்கிறோம். 2 லேட் அவுட்டு ப்ரோ. என்ன ப்ரோ அப்படி ஆயிடுச்சு? ஓகே மக்களே, இப்போ வந்து சரியான அவுட்டு. யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லர் தாங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து WCC3ல வந்து இவர் அவுட் ஆகிட்டாரு. ஓகே மக்களே, இப்போ வந்து என்ன ப்ரோ எதுவும் வந்துச்சு? ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்திருக்காரு. சின்ன இது வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு, மிஸ்கம்யூனிகேஷன். ஓகே மக்களே, யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. அடிக்க முடியுமா? ஓகே மக்களே, அவுட்டு மட்டும் ஆயிடக்கூடாது. ப்ரோ அடி ப்ரோ. எஸ் அடிச்சாச்சுங்க. அவுட்டுங்க, லேட்டுங்க, இல்லை ஃப்ரீ ஹிட்டிங்க. வேணா ப்ரோ கைப்பற்றிருக்கோம். என்ன ப்ரோ? பட் இங்கே நோ பால் ரன் அவுட் ஆகியாச்சுங்க. ஓகே மக்களே, இப்போ வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷனில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட்டுங்க தலை தோனி. பட் ஜஸ்பீத் பும்ரா ஆன் ஸ்ட்ரைக் நவ். தலை தோனி முடிச்சு கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். பட் ரன் அவுட் ஆக்கி விட்டாருங்க. தலை தோனி ரன் அவுட் ஆகிட்டாரு தெரியாம கை தெரியாமல் பட்டு அமுக்கிட்டுருங்க லூஸ் மாதிரி. பட் ஜஸ்பீத் பும்ரா வந்து ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி அடிச்சிருக்காருங்க. இங்கே 6 ஓவர் எண்ட் ஆஃப் 6 ஓவரில் 6 விக்கெட் போயிடுச்சா? 6 ஓவரில் 6 விக்கெட் போயிடுச்சா? பட் 105ங்க. ஜெயிக்க முடியுமா அந்த மேட்சை? விக்கெட் கையில் இல்லை இப்போதைக்கு. பட் ரவீந்திர ஜடேஜா இருக்காருங்க இப்போதைக்கு, அது மட்டும் போதும். ஓகே, டேவிட் மில்லர் மற்றும் தலை தோனி தேவையில்லாமல் அவுட் ஆக்கி விட்டாச்சுங்க. சரி, நான் ஆக்சுவலி தேவையில்லாத அவுட்டு. சரியான ஒய்டு ப்ரோ. எப்படி ப்ரோ நோ பால் சொல்லணும்? சரியான நோ பால் போட்டுட்டு இருக்காங்க இங்கே. இதனாலே ஜெயிக்க போகிற மக்கள். நோ பாலாக போட்டு தள்ளுறாங்க வெங்கடேஷ் ஐயர். இதோட 3ஆம் நோ பால் நினைக்கிறேன் அந்த மேட்ச்சில். இந்த ஓவர்லேயும் பேக் டு பேக் நோ பால் போட்டிருக்காருங்க. ஓகே, இல்லை இந்த ஓவரில் பேக் டு பேக் நோ பால் போடணும்னு நினைக்கிறேன் கெஸ். பட் ஃபைன் லெக்கில் ஒரு கேப் இருக்குது ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்கோம். ஃபைன் லெக்கில் அவுட். ஒரு சரியான பவுண்ட்ரி ப்ரோங்க. ஜடேஜாவுக்கு ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. ஓகே மக்களே, 151 தான் டார்கெட். விக்கெட் விடாமல் இருக்கணும். காமான் ப்ரோ விக்கெட் மட்டும் விட்றாத ப்ரோ. தூக்கி அடிச்சுட்டாருங்க. பட் தலைக்கு மேலே போயிருக்கனால இன்ஃபேக்ட் ஒரு 6 இல்லை. பட் பவுன்ஸ் பவுண்ட்ரி. ரவீந்திர ஜடேஜாக்கு பேக் டு பேக் பவுண்ட்ரி. இங்கே சாரி மக்களே, நான் இது நடுவில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வாய்ஸ் கட் ஆயிடுச்சுன்னா இப்போ பேசும்போது இல்லை நல்ல
அந்த தலதோனி அவுட் ஆனால அதுக்கு முன்னாடியிலேருந்து வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, லைட்டாக அப்பப்போ கட் ஆகிடுச்சு போல், கவனிக்கல, அப்போ தான் கவனிச்சேன், சாரி மக்களே மன்னிச்சுக்கோங்க. ரெக்யூட் ரன் வந்து 2.74 தாங்க இருக்குது. ஒரு ஓவருக்கு 3 ரன் அடித்தா போதும். நம்ம இங்கே பிரிச்சுட்டு இருக்கோங்க. சரியான பவுண்டரி போல்டு பிடிங்கிடுச்சிங்க ஜடேஜாக்கு. என்ன ப்ரோ போல்டு பிடிங்கிடுச்சிங்க, வாட் ப்ரோ, வெரி வெரி ராங். நூர் அகமது வந்திருக்காருங்க. 7 விக்கெட் போயிடுச்சு. தேவையான 2 விக்கெட் நல்லா விட்டுருவாங்க பேட்ஸ்மேன். நம்ம அது அவுட் ஆக்கல, நம்ம பிரதர் தான் வந்து அவுட் ஆக்கி விட்டாங்க. பட் நூர் அகமது அடிக்க முடியுமா ப்ரோ? எடுத்தோடனே ஒரு குட் ஷாட்டுங்க. பவுலர் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன்னா, 2 விக்கெட் போனாலே பவுலர் இறக்கி வர போகிறேங்க. ஏன்னா அப்போ தான் அப்போ தான் விக்கெட் போனாலும் பிரச்சனை இல்லை, அடிச்சுட்டு விக்கெட் போனால் பிரச்சனை இல்லை, அடித்தா நம்ம லக்கு, விக்கெட் போனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, சரியான பவுண்டரி நூர் அகமது. பட் எல்லா பாலும் அடிக்க முடியாது ஒரு பவுலரால், பட் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஒரு ரிஸ்கி ஷாட் தான், தூக்கி ஹாஃப் சைடில் அடிச்சிருக்காங்க. தலைக்கு மேலே போனால இந்த ஷாட் தாங்க போய் ட்ரை பண்ணுவோம். பட் இந்த சரியாக மாட்டிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரி ஃபார் நூர் அகமது. 7 முடிவில் 122க்கு 7 விக்கெட்டுங்க. ஓவருக்கு விக்கெட் எடுத்துருக்காங்க சொல்ல போனால். மக்களே, ஒரு இம்பாக்டான ஓவர். இந்த ஓவரில் தாங்க மேட்சே மாறப்போகுது. ஏன்னா குல்தீப் யாதவ் இல்லை, பிரின்ஸ் யாதவ் போட போகிற ஓவரு நடக்க போகுது ப்ரோ. காமான் ப்ரோ. ஜஸ்பீத் பும்ரா ஸ்ட்ரைக் நவ். தூக்கி விட்டுருக்காரு, ஸ்ட்ரைட்டாக போயிருக்குங்க. டைமிங் நல்லா இருந்தனால 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாங்க. ஜஸ்பீத் பும்ராவுக்கு ஃபஸ்ட்டு பாலே பவுண்ட்ரி. ஆக்சுவலி இந்த ஓவரில் ஃபஸ்ட்டு பால் பவுண்ட்ரி. சேர் கேர்ள்ஸ் நம்ம சேர் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, 2 பாலுக்கு 8 ரன் ஜஸ்பீத் பும்ரா. இது வரைக்கும் பவுண்ட்ரியை தான் டீட் பண்ணியிருக்காரு. பட் அவுட்டு மட்டும் ஆயிடக்கூடாதுங்க. அதுதான் ஒரு ரிஸ்கி ஷாட். இங்கே என்ன ப்ரோ பண்ணுற ப்ரோ, இப்படிலாம் அடிப்பியா ப்ரோ? பட் இறங்கி அடிச்சனால 4 சின்ஸுங்க, அதனால தான் தாண்டி இருக்குது. பட் 3 பாலுக்கு 3 பவுண்டரி. ஜஸ்பீத் பும்ரா 400 ஸ்ட்ரைக் ரேட். ஜஸ்பீத் பும்ரா இங்கே 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காரு. பட் இவரை ஏங்க அடிக்கடி காத்துறீங்க ப்ரோ? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு பேட்ஸ்மேன் கூட ஒழுங்காக பண்ணல. இந்த இது என்ன டைட்டில் வைக்க போகிறேனே தெரில, டைட்டில் என்ன வைக்கிறேனே தெரில, தெரிஞ்ச பக்கம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் குவாலிஃபயர்னு சொல்ல போகிறேன். ஒரு 50ஆவது போகணும்னு நினச்சேன், பட் ஒரு 50 கூட யாரை வச்சு போட முடியல. ஓகே மக்களே, ஜஸ்பீத் பும்ராவுக்கு பர்றெல்லாம் தங்கமாக இருக்குங்க. கேஆர் வின்னிங் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் இந்த மேட்ச் ஜெயிச்சா கன்ஃபார்ம் குவாலிஃபயர் ஆயிடுவாங்க. பட் ஒரு மஸ்ட் வின்னிங் மேட்ச். இங்கே தூக்கி அடிச்சிருக்காருங்க, ஹைட்டாக போயிட்டு. பட் குட் டைமிங் இருந்தனால 2 பவுன்ஸ் பவுண்டரி 3 பவுன்ஸ் பவுண்டரின்னு தெரில. பட் ஜஸ்பீத் பும்ரா ஹேட்ரிக் பவுண்டரி அடித்த மட்டும் இல்லை, பத்தாம 4 பவுண்டரி அடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 400 ஸ்ட்ரைக் ரேட்டு. யார் ப்ரோ நீ? 5 பாலுக்கு 20 ரன்னுங்க. எல்லா பாலும் பவுண்டரி அடிச்சிருக்காருங்க ஜஸ்பீத் பும்ரா. இவர் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருந்துங்க சொல்ல போனால். 7 விக்கெட் தான் போயிருக்கு சொல்ல போனால். இது இன்னொரு பவுண்டரி வச்சுக்கோங்க. 5 பாலுக்கு 5 பவுண்டரி அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் கன்ஃபார்ம் ப்ரோ. யூ ஆர் த மேன் ஆஃப் த மேட்ச் ப்ரோ. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, 5 பாலுக்கு 5 பவுண்டரி. ஒரு பவுலராக இவர் விக்கெட் விட எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். 2 விக்கெட்டாக 1 விக்கெட்டான்னு தெரில, பட் விக்கெட் விட எடுத்துருக்காரு. ஸோ கன்ஃபார்ம் ஒரு கேமியோ ஆனாக்கு இவருக்கு தான் பேட்டிங் இது அது என்ன மேன் ஆஃப் த மேட்ச் அவர் போகும். பட் 9 ரன் தான் தேவை 73 பாலுக்கு. இதிலே கன்ஃபார்மாக ஜெயிச்சாச்சு. பட் அவுட் ஆக மட்டும் ஆகக்கூடாது. தேவை ரிஸ்கி ஷாட்டுங்க. ரிஸ்கி ஷாட் தூக்கி அடிச்சிருக்காரு. பட் இந்த பவுண்டரியோட ஜஸ்பீத் பும்ரா சீல் பண்ணுறாருங்க. யார் அடித்தாரு பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல. பட் பிரின்ஸ் யாதவ் தான் ப்ரோ. பிரின்ஸ் யாதவா? எஸ், பிரின்ஸ் யாதவ் 6 பாலுக்கு 6 பவுண்டரி. ப்ரோ நீ பவுலராக பேட்டரா ப்ரோ? ஹவு ப்ரோ இட் இஸ் பாசிபிள்? பட் ஒரே ஓவரில் 24 ரன்னுங்க. 8 ஓவர் முடிவில் 146க்கு 7. வேகன் வீல பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஷேட் பண்ணுற பிளெக்ஸ் எல்லாத்துக்கும் அடிச்சிருக்கோம் அந்த வாட்டி. பாருங்கள் சுற்றி இருக்குது. ஓகே, பட் இந்த ஓவர் தாங்க ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஓவர். மேட்சை முடிக்க முடியுமா? காமான் ப்ரோ, அடிக்க முடியும் ப்ரோ. காமான் ப்ரோ. நூர் அகமது உங்களால் முடியும் ப்ரோ. காமான் ப்ரோ. லாஸ்ட்டு 15 பால் 46 ரன் தான் அடிச்சிருக்கு. பட் 2 விக்கெட் போயிடுச்சுங்க. அதாங்க கஷ்டமே. சரியான ஒரு லக்கு டெலிவரி. லக்கில் பேட்டில் பட்டுருச்சு. ஜஸ்பீத் பும்ரா ஸ்ட்ரைக் நவ். இவரால் என்ன பண்ண முடியும் ப்ரோ? ஒரு பவுண்டரி டு ஃபினிஷ். பவுண்டரி இல்லை 6. என்ன ப்ரோ பண்ண போகிற? தூக்கி அடிச்சிட்டாங்க பவுண்டரிக்கு. சரியான பவுண்டரி இல்லைங்க, பவுண்டரி அடிக்கல. பட் ஒரு குயிக் டபுள் எங்கள் ஃபீலிங் எல்லாம் பண்ணியிருக்காருங்க. டெவான் கான்வே மூஞ்சி ரொம்ப சோகமாயிடுச்சுங்க. ஏன்னா 2 ரன் தான் தேவை, கம்ஃபர்டபுள் விக்ட்ரி. பட் அதையும் ஒரு விசித்திரமான ஷாட்டில் ஆடலாம். சாரி ப்ரோ. தூக்கி அடிச்சிருக்காரு, கேப்பில் போயிருக்கு. விசித்திரமான ஷாட் ஆடிருக்காரு ஜஸ்பீத் பும்ரா. 9 பாலில் 34 ரன்னுங்க. பவுலராக பேட்டரா ப்ரோ? ஒரு சரியான கேமியோ ஆடி இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க. இந்த மேட்சோட கம்ஃபர்டபுளாக பிளேயர்ஸ்குள்ளே குவாலிஃபை, அதுவும் டாப் 1 பொசிஷனில் கம்ஃபர்டபுள் குவாலிஃபைங்க. பிளேயர்ஸ்க்கு ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டோம். அது மட்டும் ஜஸ்பீத் பும்ரா தான் 34 ரன் அடிச்சிருக்காருங்க 9 பாலுக்கு. பிளேயர்ஸில் ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டோம். டாப் 2 ஏற்கனவே குவாலிஃபை ஆகிட்டோம். பட் டாப் 1க்கு கம்ஃபர்டபுள் குவாலிஃபை ஆகிட்டோங்க. டாப் 1 பொசிஷனில் இருக்கோம் இப்போ நமக்கு இப்போதைக்கு. நம்ம காமான் ப்ரோ, யூ கேன் டூ இட் ப்ரோ. ஓகே மக்களே,
பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 11 விக்ட்ரி. யாரை நினச்சாலும் 11 விக்ட்ரி பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருமே வந்து 11 விக்ட்ரி பண்ண முடியாது. 11க்கு 7 ஒருத்தர் இருக்கார். அவரும் ராஜஸ்தான் தான் ஜெயிச்சா 12க்கு 8 தான் வருவார். இதுமாதிரி ராஜஸ்தான் 2 மேட்ச் ஜெயிச்சாலும் 10 விக்ட்ரி தான் பண்ண முடியும். நம்ம டாப் 1ல் கம்ஃபர்டபுள் குவாலிஃபை ஆகிட்டோங்க 22 பாயிண்ட்டோட. கன்ஃபார்ம் ப்ரோ. இன்னும் 2 மேட்ச் தோத்தா சரி ஜெயிச்சா சரி பிரச்சனையே இல்லை. அடுத்த மேட்ச் ராஜஸ்தான் கூட தாங்க. நம்ம ஜெயிச்சா ராஜஸ்தான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க டாப் 3ல் வர முடியும். டாப் 3 அவங்க வந்து குவாலிஃபை ஆட மாட்டாங்க. அடுத்து நம்ம யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஹைதராபாத் வந்து எல்லாம் ஜெயிச்சா மெயினாக வந்துடும். அடுத்த மேட்ச் நம்ம ராஜஸ்தான் தோக்கடிச்சோம்னா ஹைதராபாத்துக்கு நல்ல விக்ட்ரியாக இருக்கும். ஏன்னா ஹைதராபாத்துக்கு நல்ல அடுத்த மேட்ச் நம்ம தோக்கடிச்சு ஆடுங்க ராஜஸ்தானை. ஏன்னா ஹைதராபாத் வந்து உள்ள டாப் 2க்கு வரணும்னா ஹைதராபாத்துக்கு நல்ல பொசிஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஹைதராபாத் அடுத்த மேட்ச் நம்ம ராஜஸ்தான் தோக்கடிச்சிட்டோம்னா ராஜஸ்தான் 13க்கு 9 ஆயிடுவாங்க. 13க்கு 8 ஆயிடுவாங்க. அடுத்து ஹைதராபாத் 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா 14க்கு 9 ஆயிடுவாங்க. அடுத்து அவங்க ஜெயிச்சாலும் வந்து வம்சாருங்க ப்ரோ. இல்லை வம்சாருங்க. இல்லை ப்ரோ, ஹைதராபாத் வந்து 12க்கு 7 தான், 11க்கு நினச்சேன். ஆக்சுவலி இவ்வளோ லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்திருக்கேன். பட் ஹைதராபாத்துமே எல்லா மேட்ச் ஜெயிச்சாலும் அடுத்து 2 மேட்சுமே ராஜஸ்தான் தோற்று ஹைதராபாத் ஜெயிச்சா அவங்க ஃபஸ்ட்டுக்கு 2வது எடுத்து வந்துடுவாங்க. பட் ஐ கெஸ் ராஜஸ்தான் தாங்க இருப்பாங்க அந்த இடத்துல. கன்ஃபார்ம் ராஜஸ்தான் தான். 2வது ராஜஸ்தான். இப்போதைக்கு யாரும் குவாலிஃபை ஆக போகிறோன்னா 4 டீம் தாங்க. கொல்கத்தா இல்லைங்க, பெங்களூரு, குஜராத்துக்கும் பெங்களூருக்கும் 4 இடத்த பிடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஹைதராபாத் 3வது கன்ஃபார்ம், ராஜஸ்தான் 2வது கன்ஃபார்ம். ஓகே, மேலே ஸ்டாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் 6 வந்து ரோஹித் சர்மா, பர்பிள் கேப் வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. இது வந்து இது ரோஹித் சர்மா தாங்க. ரோஹித் சர்மா வந்துட்டா ப்ரோ? இல்லை ரோஹித் சர்மா இல்லை ப்ரோ, ஜேசன் ராய் தான் இருக்காரு. ஓகே, இந்த வீடியோ வச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான் தட்டிட்டு பாருங்கள். ஓகே, சந்திக்கலாம். கீப் வெயிட்டிங்.